வெளிநாட்டு பயணம் குறித்து தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். முதலமைச்சர் வெளிநாடு சென்றிருக்கிறார். அவர் முதலீட்டை ஈர்த்து வந்தார், நல்லதுதான். ஆனா இதுக்கு அடித்தளம் இட்டவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை உலக சூழலில் ஏற்படுத்தி தந்தவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து திடீர்னு போனா உடனே அயல் நாட்டு கம்பெனிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட மாட்டாங்க. பாரத தேசத்தை ஒரு வலிமையான தலைவர் ஆள்கிறார் என்ற வகையில் தான் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற முதலீடுகளும். ஆனா இன்று காலையில் பத்திரிகைகள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இன்று சொல்லுகின்ற அத்தனை நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் தான், எதுவுமே புது நிறுவனங்கள் இல்லை. அதனால தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் விவரமாக எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும். எங்களுக்குன்னா மக்களுக்கு, மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு தமிழகத்தில் உள்ள அமைச்சர்களை விட அதிக அக்கறை இருப்பதனால்தான் புதிய கல்விக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்து, பாரத பிரதமர் கொண்டு வரல, கஸ்தூரி ரங்கன் தலைமையில் 2 ஆண்டுகளாக பல லட்சம் பேர் கருத்து சொல்லி கொண்டு வந்தது அது. அதனால் வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கையை மறுக்கிறார்கள். உலகம் முழுவதும், தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் தமிழக மாணவர்கள் சென்று அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் புதிய கல்விக் கொள்கை தேவை என்பது எனது கருத்து.